வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம போயிடலாமா? ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுக்குள்ளார ஒரு 7 அண்ணன் குடியிருந்தாங்களாமா. அந்த அண்ணனுக்கு பக்கத்துல யாருமே இல்ல. அந்த அண்ணன் மட்டும்தான் அந்த காட்டுல குடியிருந்தாங்க. சரியா? அந்த அண்ணன் கிட்ட 2 வாத்து இருந்துச்சாமா. அந்த 2 வாத்து போடுற முட்டைய தான் அந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, கடைக்கு கொண்டு போய் கொடுத்து அதை வித்து அதுல வர காசுல தான் அந்த அண்ணன் வந்து அவருக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அண்ணனோட வேலையா இருந்துச்சாமா. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது இந்த அண்ணன் என்ன பண்ணாங்களாம், அதே மாதிரி வாத்து வந்து முட்டை போட்டுச்சு, கடையில போய் கொடுத்தாங்க, வித்தாங்க, காசை வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பார்த்தா காட்டுல ஜோன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததாமா. இடியும் மின்னலும்னா காட்டுல கரண்டே இருக்காது இல்லையா? இடியும் மின்னலுமா இருந்தா எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டா இருக்கும் இல்லையா? பயமா இருக்கும் தானே? நம்ம வீட்டுக்குள்ளாரே நம்ம இருக்கும்போது மழை பெஞ்சு இடி இடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் நம்ம அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சுக்குவோம்ல. அதே மாதிரி அந்த இருட்டுல பயங்கரமா இருந்துச்சா. அதனால இந்த அண்ணா என்ன பண்ணாங்க, சீக்கிரமா அவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு போய் நேரத்தோடயே தூங்க போயிட்டாங்க. போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நடு சாமத்துல, அதாவது ஒரு 1 o'clock அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னா, யாரோ வந்து கதவை டொக் 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 டொக்குன்னு தட்டுறாங்க. இந்த அண்ணா எங்கேயோ சத்தம் கேக்குதுன்னு நினைச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து டொக் டொக் டொக்குன்னு கதவை தட்டுறாங்க. என்னடா இது, இந்த நேரத்துல யாரா வந்து நம்ம கதவை தட்டுறாங்க இந்த மழையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 அண்ணன் என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு வெளியில போய் கதவை திறந்தாங்க. கதவை திறந்த உடனே அங்க பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அந்த வயசான தாத்தா அந்த ஜோனு பேரு மழையில நனைஞ்சு சொதன்னு நனைஞ்சு, குளிர் இல்ல, மழையில நனைஞ்சா ரொம்ப குளிர் அடிக்கும்ல, அதனால இந்த தாத்தாக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி குளிர்ல நடுங்கி அப்படின்னு அந்த தாத்தா நடுங்கி என்ன பண்றாரு, அங்க அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இந்த 7 அண்ணா பார்த்த உடனே என்ன பண்ணாரு, அந்த தாத்தாவை, வாங்க தாத்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்களுக்கு என்ன நிறைய தண்ணியா இருக்குல்ல, அதனால டவல்லாம் கொடுத்து தாத்தாவை நல்லா தோத்தி எல்லாம் விட சொல்லி அந்த தாத்தா வந்து நல்லா தோத்தி எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா கேக்குறாரு, அப்பா என்னோட ஊரு பக்கத்து ஊரு, இன்னைக்கு வேற மழை ரொம்ப பெஞ்சிருச்சு, அதனால சீக்கிரமா இருட்டுனால என்னால இப்போ என்னோட ஊருக்கு போக முடியாது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் உன் கூட தங்கிக்கிட்டுமா அப்படின்னு அந்த தாத்தா வந்து அந்த அண்ணன் கேட்டாங்க. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, சரி தாத்தா நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பசி வந்துருச்சு. பசி வந்தோடனே இந்த தாத்தா கேக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அண்ணன் வீட்டுலதான் அந்த முட்டையை வித்த காசுல தானே அந்த அண்ணன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அண்ணன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஒரு 3 முட்டை வச்சிருந்தாங்க. சரி நம்மகிட்ட 3 முட்டை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் போய் அந்த 3 முட்டையும் வச்சு ஒரு ஆம்லெட் போட்டு அந்த தாத்தாக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த தாத்தாவும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அந்த தாத்தா, சரிப்பா விடிஞ்சிருச்சு, நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்க. சொல்லும் போது அந்த தாத்தா கேட்டாரு, எப்ப நீ காலையில என்ன சாப்பிடுவ அப்படின்னு கேட்டாங்க. இந்த 7 என்ன சொன்னாங்க, தாத்தா நான் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு ஏழை, என்கிட்ட போதுமான வருமானம் எல்லாம் கிடையாது தாத்தா, இந்த என்கிட்ட இருக்கிறதே இந்த 2 வாத்து தான், இந்த 2 வாத்து போடுற முட்டைய தான் நான் கொண்டு போய் கடைகள்ல கொடுத்து வித்து அந்த காசுல தான் நான் ஏதாவது வாங்கிட்டு வருவேன் தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. இந்த உடனே இந்த தாத்தா, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாத்தை எடுத்து என்ன பண்ணினாங்க, இனிமேல் அந்த அண்ணன் கையில கொடுக்கும்போது இந்த வாத்துனால உனக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அந்த அண்ணன் கையில அந்த வாத்தை கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த தாத்தாவை காணோம், மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில இந்த அண்ணன், என்னடா இது ஒரே அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கே அப்படின்ட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ரெகுலரா அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இந்த அண்ணன் வந்து தூங்கி காலையில எந்திரிச்சு மறுபடியும் இதே மாதிரி முட்டையை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாத்துக்கிட்ட பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த வாத்து இருக்குல்ல, அழகா ஒரு முட்டை விட்டுச்சு. அந்த முட்டை எப்படி இருந்தது தெரியுமா, கோல்டன் கலர்ல இருந்தது. வா, கோல்டன் எக் நீங்க பாத்திருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்திருக்கீங்களா? அப்படியே அந்த வாத்து முட்டை போட்டது அப்படியே ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்குது கண்ணுங்களா. அந்த அண்ணன் பார்த்தோன்னே, என்னடா இது, நம்ம வாத்தா இப்படி கோல்டன் முட்டை போட்டிருக்கு அப்படின்னு அந்த அண்ணனுக்கு ஒரே ஹாப்பியா இருந்துச்சான்.
அப்பதான் அந்த தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இந்த வாத்துனால உனக்கு நன்மை உண்டாகும்னு அந்த தாத்தா சொல்லிட்டு போனாங்கள, அது இந்த அண்ணனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்த உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஓ இதனாலதான் நமக்கு நன்மை உண்டாகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் அந்த கோல்டன் எக்கை கொண்டு போய் கடையில கொடுத்து நிறைய காசு கிடைச்சிது. இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வாங்கினாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த ஏழை அண்ணா ஒரு காரியம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த வாத்து வந்து டெய்லி ஒரு கோல்டன் முட்டை போடுது. நம்ம என்ன செய்வோம், ஒரேடியா இதோட வயிற்று அறுத்துட்டா அதுக்குள்ளார நிறைய கோல்டன் எக் இருக்கும்ல, அந்த எக்கு ஃபுல்லும் நம்ம எடுத்து நம்ம கடையில போய் நம்ம வித்து என்ன பண்ணலாம், நல்ல பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு இந்த அண்ணன் வந்து யோசிச்சுட்டாங்க. பாத்தீங்களா தங்கங்களா, இந்த அண்ணனுக்கு எவ்வளவு பொருள் ஆசைன்னு பாருங்க. அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, போய் அந்த வாத்தை எடுத்து வயிற்ற வெட்டி பார்த்துருக்காங்க. உள்ளுக்குள்ளார ஒரு முட்டை கூடியும் இல்லை. என்னடா இது, ஒரு முட்டை கூட இல்லையே, இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு இந்த அண்ணன் யோசிச்சுட்டு, வயிற்று அறுக்கும் போது என்ன ஆகும், வாத்து செத்து போயிருக்கும் இல்லையா. வாத்து செத்து போயிடுச்சுன்னே அந்த கோல்டன் முட்டை போடுமா, போடவே போடாது தானே. அப்ப இந்த அண்ணன் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த தாத்தா தெரியுறாங்க. அந்த தாத்தா வந்தோடனே அந்த தாத்தா சொல்றாங்க, என் தம்பி, நான் உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தானப்பா நான் வந்து டெய்லி ஒரு கோல்டன் எக்கு போடுற மாதிரி உன்னை பிளஸ் பண்ணிட்டு போனேன். ஆனா நீ என்ன பண்ணுன, ஒரேடியா பொருளாசை மேல இவ்வளோ நாட்டை வச்சிருந்து நீ வந்து இப்படி உன்னுடைய வாத்தை வந்து கொன்னுட்டியேப்பா, ஏன்பா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்கும்போது இந்த அண்ணன் வந்து அதை யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா தங்கங்களா, இந்த அண்ணன் மட்டும் அந்த வாத்தை கட் பண்ணாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், டெய்லியும் அந்த வாத்து ஒரு கோல்டன் முட்டை போட்டிருக்கோம். இந்த அண்ணனும் வாழ்நாள் ஃபுல்லும் சந்தோஷமா நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். என்ன தங்கங்களா. ஆனா இந்த அண்ணன் பொருளாசை மேல ரொம்ப கண்ணு வச்சனால என்னாச்சு, ஒண்ணுமே நடக்கல. வாத்தும் செத்து போச்சு. இனிமேல் அந்த அண்ணனுக்கு கோல்டன் எக்கும் கிடைக்காது தங்கங்களா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. இந்த அண்ணன் மட்டும் இந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் உங்க லைஃப் இல்லையா தங்கங்களா. பாத்தீங்களா, நீங்களும் உங்க லைஃப்ல ஏன் பொருளாசை மேல ரொம்ப கண்ணா இருக்காதீங்க. உங்க மம்மி டாடி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுல சந்தோஷமா இருங்க தங்கங்களா. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க அம்மா அப்பா உங்களுக்கு அதை செய்வாங்க. நீங்க அடம் பிடிச்சு எனக்கு இதுதான் வேணும், ஒரு டாய்ஸ் வெளியில உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்க கண்ணெல்லாம் டாய்ஸ் மேலேயும் அங்க இருக்கிற பொருட்கள் மேலேயும் அது போய் எனக்கு இப்பவே எனக்கு வேணும்னு எத்தனை பேரு நீங்க அப்படி அடம் பிடிக்கிறீங்க இல்லையா. அதெல்லாம் குட் ஹேபிட் கிடையாது தங்கங்களா. சரியா, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்க மம்மி டாடிக்கு அது தெரியும். சரியா, பொருளாசையை குறித்து என்ன சொல்லுது பைபிள், எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லுது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்கேயாவது கடைக்கு போகும்போது உங்க மம்மி கிட்டயும் டாடி கிட்டயும் எனக்கு இது வேணும், இப்பவே வேணும், இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னெல்லாம் நீங்க சொல்லும் போது டான்னு இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அக்கா சொன்னதை சரியா, இனிமேலு நீங்க குட் கேர்ள்ஸ் அண்ட் குட் பாய்ஸா நீங்க இருக்கணும். சரியா, நீங்க சமத்துக்கிட்டீங்க. ஏன்னா அக்கா சொல்ற கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மறுபடியும் கதையும் கேட்டு வசனமும் படிச்சு நீங்க மறுபடியும் தப்பு இதே மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது தானே, தெரியுது தானே. சரி, இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இந்த வசனத்தை நம்ம அக்கா கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா, சொல்லலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மறுபடியும் இருக்கா சொல்லலாமா? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். லூக்கா 12:15. லூக்கா 12:15. ஓகே செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அக்கா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாசை மேல உங்க கண்ணு போயிடக்கூடாது. சரியா தங்கங்களா? அக்கா சொல்ற அப்புறம் அக்காக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அக்கா சொல்ற கதை
நல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த கதை முடிஞ்ச உடனே கீழே லைக் பட்டன் ஒண்ணு இருக்கும் சரியா? அந்த லைக் பட்டனை போய் நீங்க கிளிக் பண்ணுங்க சரியா? ஏன்னா நீங்க நிறைய லைக்ஸ் கொடுக்கும்போது நீங்க நிறைய பேர் பாக்குறீங்கல்ல, அதனால அக்காக்கு ஓ இத்தனை பேத்துக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அக்காவுக்கும் ஜாலியா இருக்கும். அக்கா சொல்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு அக்காக்கு எப்படி தெரியும்? நீங்க கொடுக்குற அந்த லைக் பட்டன்ல தான் அக்காக்கு தெரியும் சரியா? கதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க சரியா தங்கங்களா? அக்கா நாளைக்கு சண்டே நான் வரமாட்டேன், மண்டே தான் வருவேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு இந்த இத்தனை நாள் அக்கா சொன்ன வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி நீங்க உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு சண்டேன்றனால சீக்கிரமா எழுந்து சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா சண்டே கிளாஸ்ல சொல்ற வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு படிச்சுட்டு வாங்க சரியா தங்கங்களா? உங்களை நான் மண்டே டான் 8 o'clock மீட் பண்றேன் சரியா தங்கங்களா? பாய், குட் நைட்.